ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:21 ஆகுது. ஒரு சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி இன்றைய பயணம் தொடர்கிறது. ஒரு 32 கிலோமீட்டர் வரும். ஸோ எப்போவுமே நான் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு நான் காட்டில் ஓகே ஒரு கண்டென்ட்டாக இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஸோ பேக்கில் ட்ரோனு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்னோட வண்டியில் ஃபாக் லேம்பை மாட்டின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் ஒரு இடத்த காட்டியிருப்பேன். செம்ம பச்சை பசேல்னு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வியூவை பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக எடுத்துகிட்டு வரேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கே ஓரளவுக்கு எங்கள் டிராஃபிக்ன்றது இருக்குது. முன்னாடி நீங்களே பார்த்தீங்க நிறைய சரக்குலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் வீடியோ காலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளைங்களை காலில் தான் கிராஸ் பண்ணேன். என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துன்னு இருக்கேன். RC 200 நினைக்கிறேன். சர்ன்னு பாஞ்சு போகிறாரு, ஹெல்மெட்டு கூட போடாமல் ஷார்ட்ஸ் போட்டுன்னு. சரி ஓகே, வீடு பக்கம் தான் போல இருக்குது. எதுக்கு அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணணும்னு எனக்கு புரியல. அது என்னன்னு தெரியல. எப்போவுமே கேமரா மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்டில் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வாண்டடாகவே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமாக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யாரும் தயவு செய்து பண்ணாதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா அது கண்டிப்பாக டேஞ்சரில் தான் போய் முடியும். லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ஒரு பிரதராக ஒரு ரிக்வெஸ்ட்டாக வேண்டிக்கிறேன். காலையில் இன்னும் அப்படியே பச்சையாக இருக்குது பாருங்களேன் ஏரியா. மழை கூட அந்த அளவுக்கு பெய்யல 2 நாளாக. பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மூடியாக ஃபாகியாகவே இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி நான் சீரியஸான மேட்டரை பற்றி இதில் கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அது பர்சனலோ இல்லை பிஸ்னஸோ கிடையாது. பட் ஆஸ் அ பிரதராக இது நான் ஒரு அட்வைஸாக கொடுக்குறேன். அது எத்தனை பேர் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணார் ஒரு விஷயத்தை பற்றி. இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். ஆல்ரெடி நீங்கள் ஃபாக் லேம்ப் மாட்டின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விலாகில் லெஃப்ட்டில் போனால் பேரம்பாக்கம் சென்னை அப்படியே போகலாம். நேராக போய்ட்டும் போகலாம். நேராக போனால் காஞ்சிபுரம் வரும். ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. சிக்னல் லைட்லாம் போட்டிருக்கீங்களேயா, பேட்சாக இருக்குது ரோடு. அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்களேன். ஓகே, அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. பர்சனலாக கூட எடுத்துக்கங்க, பிரச்சனை கிடையாது. ஹார்ஷாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்னா, இப்போ நான் பைக் ரைடிங்லாம் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நான் ரைடிங் ஜாக்கெட் போடுறேன், க்ளவுஸ் போட்டுட்டு இருக்கேன், ஏதோ இன்டர்காம் வச்சுருக்கேன், கேமரா இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு நான் வியூலாம் காட்டுறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள்ன்றது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒரு பைக் ட்ரிப்பு பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் எனக்கும் தான். கேமராவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 60%க்கான ஃபுட்டேஜ் தான். அந்த 40% எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கேயாவது சில்லறை வாங்குற மொமெண்ட்டாக இருக்கும், இல்லை சில்லறை வாங்க போகிற மொமெண்ட்டாக இருக்கும், க்ளோஸ் கால்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ன்றது நடந்துட்டு தான் இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. நமக்கு இன்ஸ்டாவில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், பிரதர் இந்த மாதிரி நான் உங்களை இன்னோவேஷன் ப்ளஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் ரைட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் நீங்கள் ரைட் பண்ணுறது பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு இத்தனை நாள் அது தெரியாது. ஸோ நான் பைக் ரைடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு துருன்னு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளமில் முடிஞ்சதுன்னா அது எனக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டம். அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் ஏதோ கிரெடிட் கார்டோ லோனோ இஎம்ஐயோ ஏதோ நான் பண்ணிவிட்டு எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதுன்னா ஒரு 1000 ரூபாயால் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வராது. ஸோ அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்காக காசு இல்லாதப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரைட் போடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது வாங்கலாம், தப்பில்லை. பட் ஸ்டில் அது உங்களுக்கு நீங்களே புஷ் பண்ணிக்கிட்டு இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோ சூப்பராக ரைட்லாம் போகிறாரு, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் எப்போவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். இது மணி வைஸும் ஒரு ப்ராப்ளம். அட் த சேம் டைம் என்ன ஏதுன்னு தெரியாமல் எடுத்த உடனே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 200 கிலோமீட்டர்லாம் ஓட்டுறதும் பார்த்தீங்கன்னா சேஃபே கிடையாது. இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஐடியா வரல இத்தனை நாள். பட் ஃபினான்ஷியலாகவும் சேஃப்டி ரீசன்ஸ் ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் இதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது ஒரு பிரதராக சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. இது எத்தனை பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம அரக்கோணம் அவுட்டர் வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மெயினாக நமக்கு இது இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த சைடில் வயல்லாம் சூப்பராக வரும். ஸோ அந்த வயல்லாம் நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். அதுதான் ட்ரோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார்ஜ் போட்டு. ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன். என்னான்னு தெரியல, அப்படியே ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லுது. அன்றைக்கி ட்ரோன் ஷாட் எடுத்த இடத்த மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் சொல்லியிருப்பேன், அப்படியே பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த செக் போஸ்ட்.
இதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிற இடம். நானே 38-40 போயின்னு இருக்கேன். என் பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வந்துன்னு இருக்குது. என்னை விட ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை ரவுண்ட்ஸில் இருக்காங்களா என்னான்னு தெரியல. ஆமையே என்னை ஓவர்டேக் பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செக் போஸ்ட். இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த இடம். ட்ரோன்லாம் எடுத்துன்னு வந்தேன். அந்த இடம் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரோன் ஷாட் நம்ம எடுத்தே ஆகணும். நான் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து விட்டோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சும்மா செழிப்பாக இருக்குது இடமே. அப்படியே இப்போ இது மேலே ட்ரோன் ஷாட் விட்டால் வேறு லெவலில் இருக்கும்ல. எடுப்போம். ரோட்லேருந்தே எடுக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் தான். வண்டி இங்கே அதிகமாக நடமாடிட்டே இருக்குது. ரிஸ்க்காக இருந்தாலும் ரஸ்க்கு மாதிரி சாப்பிடும் அப்படின்னு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்க்க போகிறீங்க. வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சுல்ல. ஆக்சுவலாக ட்ரோனில் பார்க்குறத விட நீங்கள் இங்கே வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்ன ரூட்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல, டாப் நாச். என்னதான் பங்களாவும் சொகுசு காரில் சுற்றினாலும் இந்த மாதிரி சீனரிஸ் பார்க்கும்போது தான் உண்மையான சந்தோஷமே வருது. அந்த ட்ரோன் ஷாட்டில் ஒரு இடத்துல ஒரு வீடு நான் அப்படியே ரவுண்ட் பண்ணியிருப்பேன்ல, அந்த ஷாட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு வீடு இருந்தால் எப்படிடா இருக்கும். வீக்கெண்ட் டைமில் வந்து சில் பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து வீடியோஸ் பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து அப்படியே படம் பார்க்கலாம் அப்படின்னு சூடாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு செம்ம ஃபீல் இல்லை. நம்ம நேச்சரை ரொம்ப தூரம் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம சுற்றியே இருக்குது. அது ப்ராப்பரான கிளைமேட் வரும்போது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்போ நல்லா மழை பெய்யறதால எல்லாமே சூப்பராக நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதுதான் உண்மை. ஸோ காஞ்சிபுரம் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். போய்கொண்டு இருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுச்சு. வாட்சில் டைம் பார்க்கலான்னு பார்த்தா 1:20 காட்டிச்சு. என்னடா ட்ரோன் ஷாட், என்னடா 3 மணி நேரமாக எடுத்துன்னு இந்த ட்ரோன் ஷாட் அப்படின்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டுக்கு. பார்த்தா இதில் சார்ஜ் காலி ஆகிடுச்சு வாட்சில், அப்படியே நின்றுடுச்சு. டைம் தப்பாக காட்டுது. அங்கே சர்வீஸுக்கு வேறு 9:30க்கு வர சொன்னாங்க. இப்போயே 10 ஆகிடுச்சு. போவோம் பொறுமையாக. என்ன மேட்டர்னா, வீடியோஸ் எடுக்கக்கூடாது சர்வீஸ் பண்ணும்போது. எனக்கு அதுதான் புரியல. இப்போது என்னென்ன சர்வீஸ் பண்ணுற, எப்படி ரிப்பேர் பண்ணுற, அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண போகிறதில்ல. என் வண்டியை சர்வீஸ் பண்ணுறீங்க, நான் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறது போடுறேன். என் வண்டி வீடியோ நான் எடுத்துக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு எதுக்கு ஒரு 1008 ரூல்ஸ்னு எனக்கு புரியல. இல்லை நான் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக் ஃபேஸ் காட்டுறேன்னா, இல்லை கேடிஎம்மோட மணி கவுண்டர் காட்டினேன்னா, அவங்க எவ்வளோ காசு வருதுன்னு காட்டினேன்னா, அதெல்லாம் எதுவுமே நான் காட்டல. என் ஒயிட் ஹார்ஸை சர்வீஸ் பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம்ன்றது இருந்தது. எப்போ தெரியுமா? ஒரு நாள் நான் போயிட்டு சர்வீஸ் விடலான்னு சொல்லிட்டு வண்டி உள்ளே எடுத்துன்னு போயிட்டேன். என் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். தப்புன்னு ஒருத்தர் வந்து ஹலோ சார், வீடியோலாம் எடுக்கக்கூடாது சார் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எதுக்குங்க வீடியோ எடுக்கக்கூடாது? என் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறது நான் ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அதோடு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி அந்த இடத்துக்கு போகவே தோணாது நமக்கு. ஒயிட் கேட் கிட்ட வந்துட்டோம். காஞ்சிபுரம் வெள்ளை கேட் கிட்ட வந்துட்டோம். ஏன் இதுக்கு வெள்ளை கேட் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பிரிட்ஜு தானே இருக்குது, இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்குமோ? நமக்கு உருப்படியாக தெரிஞ்ச ரூட் இது ஒன்று தான், காஞ்சிபுரம் கேடிஎம். ஏன்னா வண்டி அங்கே தானே எடுத்தோம். சில டைமில் ஒயிட் ஹார்ஸ் யாராவது பார்த்தா கேடிஎம்லேயே இது நம்ம பிராண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒயிட் ஹார்ஸ்க்கு மாடிஃபிகேஷன்ஸ்ன்றது அப்படியே கச்சன்னு பூசி வச்சுருக்கேன். பட் டீசெண்டாக தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப கேவலமாலாம் ஒன்றும் பண்ணல. என்னடா ஒயிட் ஹார்ஸ்
ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் ஆகிடுச்சு நான் கேடிஎம் சர்வீஸ்க்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டு இங்கே காஞ்சிபுரம் எடுத்துன்னு வந்து. போன வாட்டி 2 வாட்டி சாந்தி காலனியில் பண்ணேன், அண்ணா நகர். பரவாயில்லப்பா, ரோட்லாம் சும்மா ஜெகஜோதியாக போட்டு வச்சுருக்காங்களே. ஆக்சுவலி இந்த ரோடு நான் எப்போவுமே ஒரு விளாக் பண்ணும்போது அது இந்த ரூட்டில் மெயினாக நான் போகும்போது சொல்லுவேன், டில் வேலூர் தாண்டின வரைக்கும் ரோடு ரொம்ப கேவலமாக இருக்கும், ஹைவேனே சொல்லக்கூடாது, நிறைய பேட்சஸ்ஸு நிறைய பாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. பட்டு லாக்டவுன் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு ரோடை போட்டாங்கப்பா, கோடான கோடி நன்றி. ஸோ கைஸ், இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் கேடிஎம் ஷோரூமுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நேராக போனால் நமக்கு சென்னை வந்துடும், சென்னை பூந்தமல்லி சென்னை. ஸோ மெயின் ரோடு இது. நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ரோட்டில். ஊட்டி ட்ரிப்பாக இருக்கட்டும், வாகமான் ட்ரிப்பாக இருக்கட்டும். ப்ரோ இந்த ட்ரிப்பில் நீங்கள் போனீங்களா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, அநேகமாக கடந்த ஒரு 2 வருஷமாக நீங்கள் கோமா ஸ்டேஜில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப்பில் இன்னோவேஷன் ப்ளஸ் போடுங்க, நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், ஹோம் பேஜ் இருக்கும், பக்கத்தில் வீடியோஸ்னு இருக்கும், அந்த வீடியோஸ் பக்கத்துலேயே ப்ளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும், எது ப்ளேலிஸ்ட்டு எது என்னன்னு சொல்லிவிட்டு. நான் எல்லாமே தனித்தனியாகவே போட்டு வச்சுருக்கேன், எக்ஸப்ட் நம்ம டியர் சீரீஸை தவிர. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற இடம் ஆக்சுவலாக இது. ஓகே, லெட்ஸ் கோ டு த கேடிஎம் ஷோரூம். ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கி விட்டோம் கேடிஎம் ஷோரூமை. இதுவே வெயில் டைம்லலாம் நான் வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு, அப்பா கிழிஞ்சிரும், பன் பட்டர் ஜாம் வெளியே வந்துடும், சிம்பிளாக சொல்ல போனால் அந்தளவுக்கு சூடாக இருக்கும். அதே டைமில் காஞ்சிபுரத்தில் எப்போவுமே மழையும் அதிகமாக பெய்யும், இன்க்ளூடிங் எங்கள் ஏரியா மை கண்ட்ரி அரக்கோணமை ஏன் கண்ட்ரியாக மாற்றலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போவுமே நான் அப்படி தான் சொல்லுவேன், என்னோடய கண்ட்ரி அரக்கோணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது காலேஜ்லேருந்தே சொல்லி பழக்கமாகிடுச்சு. ஆஃபீஸுக்கு போயிட்டு மைண்டில் அரக்கோணத்தை ஒரு கண்ட்ரியாகவே நான் உருவாக்கிட்டேன். வெளியே எங்கேயுமே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். ஸோ இப்போ சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஒரு ஆப்பிள் மட்டும் டப்பாவில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இவங்க எப்போ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களோ அவ்வளோ நேரம் உட்காந்து பாட்டு தான் கேட்கணும். வாட்டர் வாஷில் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லெஃப்டில் வண்டியை விடணும். பரவாயில்லப்பா, ரோடு போட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஆஃப் ரோடிங் செஷன் ஒன்று இருக்கும், ரோடு போட்டு வச்சுருக்காங்கப்பா. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நேற்று பேசினேன் சர்வீஸ்க்கு எடுத்துன்னு வர சொல்லி, மேனேஜர்கிட்ட பேசியிருந்தேன். இஷ்யூஸ்லாம் சொல்லிவிட்டு வண்டியை ப்ராப்பராக விடுவோம். ஜி நார்மல் ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிடுங்க, ஜென்ரல் சர்வீஸு, இன்ஜின் ஆயிலு, இந்த ஏர் ஃபில்டர்லாம் செக் பண்ணிவிடுங்க. இன்னொன்று என்னென்னா, கிளச் கேபிளும் ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்குல்ல, 1.8 இயர்ஸ் ஆகிடுச்சு வாங்கி. எப்போ கேடிஎம் வந்தாலும் ஒரு கசப்பான அனுபவத்தோடு தான் நான் வீட்டுக்குன்றதே போவேன். அது இன்றைக்கும் நடந்தது. ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு கொஞ்சம் மனசளவில் சத்தியமாக ஹர்ட்டிங்காக இருக்குது எனக்கு. இது நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், பட் ஸ்டில் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்லை நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. எஸ்பெஷலாக இந்த வீடியோ க்ரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க லைஃப்பில் எது நடந்தாலும் அது ஆல்மோஸ்ட் எல்லாமே வீடியோஸ்ன்றது எல்லாருமே பண்ணிகிட்டே தான் இருக்கும். கரெக்டு தானே? இப்போது சில கம்பெனிஸில் ரூல்ஸ் இருக்கும், சார் ஷோரூமில் வீடியோ எடுக்காதீங்க, சார் ஷோரூமில் இது பண்ணாதீங்க, சார் ஷோரூமில் அது பண்ணாதீங்க. தட்ஸ் ஃபைன், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பிகாஸ் அவங்களுக்கு சில ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஆனால் நான் கேடிஎம் காஞ்சிபுரத்தில் தான் வண்டி டெலிவரி எடுத்தேன். ஸோ கேடிஎம் காஞ்சிபுரத்தில் தான் நான் வண்டி எடுத்தேன், ஓகேங்களா? வண்டி எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த டைமில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பிகாஸ் நான் காசு கொடுத்து வண்டி எடுக்கிறேன், ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டி எடுக்கிறேன், வீடியோவும் போட்டேன். அந்த டெலிவரி வீடியோ கூட ஆக்சுவலாக நம்ம சேனல்லே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா, அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் எடுத்துன்னு ஒரு வாட்டி வரும்போது ஒரு பிரச்சனையாக முடியும். வாட்டர் வாஷ் பண்ணும்போது கூட வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரி, ஓகே ஃபைன், வீடியோவே எடுக்கலை. சரி, இன்றைக்கி வீட்டிலேருந்து நான் vlog பண்ணிட்டு தானே வந்தேன், நீங்களும் பார்த்தீங்க ட்ரோன் ஷாட்ஸில். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோன்றது பண்ணுறோம். ஒர்க் ஷாப்பில் என் வண்டி விட்டுட்டேன் சர்வீஸ் இதில். வண்டி அந்த ஹைட்ராலிக் மேலே ஏற்றி மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி சில ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ மெக்கானிக் ஒர்க் பண்ணும்போது நான் எடுத்திருந்தா ஓகே ஃபைன், அது தப்பு தான். நான் உள்ளே நின்றுட்டு இருக்கும்போது இந்த கேடிஎம் காஞ்சிபுரமோட மேனேஜர் நினைக்கிறேன், மேனேஜர் வந்து என்ன சொன்னார்னா, என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. என் வண்டி சார் அப்படின்னு. சரிங்க சார், வெளியே போய் உட்காருங்க அப்படின்னாரு. ஸோ அது எப்படி ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும், நம்ம இங்கே தான் வண்டி எடுத்தோம், கேடிஎம்மில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு லான்ச் வீடியோ போட்டோம், ஒரு லான்ச்சுக்கு போயிட்டு வீடியோ போட்டோம், அந்தளவுக்கு நம்ம கேடிஎம் மேலே ஒரு அன்பு இருக்கிறப்போ, அது இவனுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும், இவனை என்னால் எதுவுமே சொல்ல முடியாது.
வெளியே போய் உட்காருங்க சார். இல்லை சார் வீடியோ எடுக்கணும். வீடியோஸ் நாட் அலோட் சார், எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகே, தட்ஸ் ஃபைன். அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், அதை நானும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ சடனாக என்கிட்டே வந்து என் வீட்டுக்கிட்ட வந்து ப்ரோ உங்கள் கூட ஒரு வீடியோ பண்ணணும் அப்படி பண்ணால் எனக்கும் சில விஷயம்லாம் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அதை நான் சொல்லிவிடுவேன். அது அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் வண்டி சர்வீஸ் பண்ணும்போது ஏன் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸே இருக்குது. என்னென்னா, கஸ்டமர் கேட்குறாங்க வண்டி சர்வீஸ் பண்ணுறப்ப நான் பார்த்ததே கிடையாது, பக்கத்தில் நின்று நான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு சர்வீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லணும், இல்லை மேனேஜரும் ஓகே சொல்லணும். பட் அது எனக்கு இங்கே மட்டும் இப்படி நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கேடிஎம் காஞ்சிபுரமில் இது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் அதே தான் ஓப்பனாகவே நாங்கள் போய் பேசி ஷேர் பண்ணுறேன். இது வெறும் இந்த கேடிஎம்மில் மட்டும்தான் நடக்குதா? ஏன்னா பஜாஜில் ரூல்ஸ் இருக்குது, சர்வீஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு. பட் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்க்கலாம். சில ஷோரூமில் பக்கத்திலே உட்கார வச்சு கூட நம்ம பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்தா தான் அடுத்தடுத்த வாட்டி கேடிஎம்க்கு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. எப்போ நான் இங்கே வந்தாலும் ஒரு கசப்பான அனுபவத்தோடு தான் நான் போகிறேன். வீடியோவில் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். சரி, ஓகே, நம்ம இந்த என்னன்னு தெரியல, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்களேன், உங்களுக்கு கேமரா கண்ணில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, காலையில் ஆக்சுவலாக ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, உட்காந்து இந்த பேக்ரவுண்டில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது சத்தியமாக இடம். பின்னாடி கண்ணுக்கு தெரியற தூரம் வரைக்கும் அவ்வளோ பச்சையாக இருக்குது. டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. ஆனால் சத்தியமாக நான் யாரையும் வாண்டடாலாம் எப்போவுமே நான் மிஸ்டேக் சொல்ல மாட்டேன். ஒன்றும் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சுன்னா தான் நான் இந்த விஷயத்தை பற்றியே நான் பேசுவேன். சரி, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது ஓகே ஃபைன், அவங்களுக்கு ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கும், நிறைய மேட்டர்லாம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது, ஒர்க் ஷாப்புக்குள்ளே கஸ்டமர்ஸ் அலோ கிடையாது, வெளியே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது மூஞ்சில் அடித்த மாதிரி அவர் சொன்னார் மேனேஜரு. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பிள் வேணுமா? நான் கேமராக்குள்ளே கொடுக்க முடியாது. காலேருந்து எதுவுமே சாப்பிட்ல. நான் காலைல பல்லு விளக்கிட்டு அப்படியே வரேன். சரி, எங்கள் அம்மா ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்றாங்க. என்ன ஒரு ப்ளஸ் என்னன்னா, இன்றைக்கி வந்தது 3 மணிக்கு ஆகும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 12:30 மணி 1 மணிக்கெலாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வேணால் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். டெக்னீஷியன் மெக்கானிக் ஒர்க் பண்ணாருல்ல, அவருக்கு வேணால் ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்றது சொல்லலாம். இன்னும் லைட்டாக ரசம் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் இதெல்லாம் கட்டின்னு வந்து உட்காந்தோன்னு நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, வேறு லெவல் பண்ணா இருக்கும் வயலில் உட்காந்து சாப்பிட்றது. அதுக்கு நடுவில் ஒரு வீடு ஒன்று பார்த்தேன். நான் அது விசாரிக்கிறேன் எப்படி உள்ளே போகிறதுன்னு. இந்த ஏரியாவில் எதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அந்த வீடு எனக்கு தெரியும் ப்ரோ, நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லுங்கள். பாராடி ஒயிட்டார் சார், உன்னால் தான் இன்றைக்கி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன். அவன் என்ன பண்ண முடியும் பாவம். பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே போக முடியுமான்னு தெரியல. நான் ஓரளவுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஏன்னா எங்கள் ஃபுல்லாக சேரு சகதிமையாக இருக்குது. சரி, எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் இடம், செம்மையாக இல்லை. ஸோ அதுதான் சரி, இங்கே ஒரு ஹால்ட்டை போட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் போட்டேன். இனிமேல் அடிக்கடி மழை பெய்யும் போது இந்த ஏரியாவுக்கு வரணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போயிடுச்சுன்னு நினச்சிங்க, பிடிச்சி போயிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. செம்மையாக இருக்குல்ல. இப்போ கைஸ் இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, ஏர் ஃபில்டர்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் கிளச் கேபிளும் ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிருக்காங்க. மற்றபடி லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 2500 ஆயிருக்கு. கம்மி தான், அதிகமாகும்னு நினச்சேன். ஏதோ கேம்ப்லாம் போயிட்டு இருக்கேன், சம்திங் ஏதோ ஆஃபர். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக நமக்கு விழுந்திருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். கொஞ்சம் கடுப்பாக வீடியோ எண்டாச்சு. காலையில் ஜாலியாக கிளம்பி வந்தேன். ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ட்ரோன் ஷாட்லான்னு. ஸோ இதோட இன்னும் என்ன 25,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட போகுது வண்டி. ஸோ 30,000 கிலோமீட்டர் வரும்போது போயிட்டு சில கோன் செட்டு அது இதுன்னு மாத்திர வேலை இருக்குது வண்டி இது. ஸோ நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். Thank you.